ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ ஒன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா கடகராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியானது வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி என்று திருக்கணிதப்படி குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மிதன வீட்டிலிருந்து உங்களோட ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். திருக்கணிதப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா மே மாதம் 26ஆம் தேதியே பயிற்சி அடைகிறாங்க. திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 1ஆம் தேதி தான். தனி மனிதர்களுக்கு திருக்கணிதப்படி சிறப்பாக பார்க்குறது தான் சிறப்பாக இருக்கும். அதுக்கு என்னங்க வித்தியாசம்? ஒரு 5 நாட்கள் தான் வித்தியாசம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்போ இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சபலம் பெற போகிறார். இந்த கடகராசிக்கு முதல் தரமான யோகாதிபதி அப்படின்னாவே இந்த குரு பகவான் தாங்க. அப்போ இந்த குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சபலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். உண்மையாலுமே சொல்ல போனோம் அப்படின்னாக்கா கடந்த ஒரு 3 வருட காலகட்டங்கள் எண்ணி பாருங்கள். கடந்த ஒரு 3 வருட காலகட்டங்கள் அஷ்டமச்சனி நடந்த காலகட்டங்கள்னு சொல்லலாம். ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடந்த 3 வருட காலமானது மிகப்பெரிய லெவலில் ஒரு கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக உருவாயிருக்கும். குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஷு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் ஒரு பகைமை வராடுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் உருவாகுதுன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கப்பட்ட நபர்களாக தான் இந்த நேரத்தில் இருந்து ஏதோ ஒரு விதத்தில் வயதுக்கு தகுந்த மாதிரி திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண பிரச்சனைகள், ஓரளவுக்கு மெச்சூரான ஒரு 60, 40, 50 வயது கடந்த நபர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள், இளமை கால பொழுதில் 16 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பில் பிரச்சனைகள் ஏற்படுறது, வயோதிக காலகன்னு சொல்லக்கூடிய 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு மூட்டு முழங்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் கூடுறதுன்ற மாதிரி அவங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகள் கடந்த 3 வருட காலத்தில் இருந்திருக்கும். அந்த அமைப்புகள் கடந்த மார்ச் மாதத்தோடு அவங்களை விட்டு விலகி போயிடுச்சுங்க. அப்போ அஷ்டமச்சனி விலகிடுச்சு. பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வந்துட்டார். அடுத்தது உங்கள் ராசிலேயே குரு பகவான் இருந்து அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய யோகங்களும் இந்த நேர காலகட்டத்தில் உதயமாகுதுங்க. அப்போ 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 2027 ஜூலை மாத காலகட்டம் வரலும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டங்கள். அப்போ குரு பகவானும் சனி பகவானும் சேரக்கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். பல நாளாக கடன்கள்னால சிக்கி தவிச்சவங்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதனால் இந்த கடகராசி என்பவர்களுக்கு உங்களோட ராசிக்கு 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியும் லக்னகேந்திரம் ஏறி இருக்கனால வெகு நாட்களாக வேலையே இல்லை அப்படின்னு காத்திருந்தவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம்னால தந்தை வழி சொத்து சோதனால பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த நபர்களுக்கு தந்தை வழி சொத்துனால ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், தந்தைக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதே இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமடைகின்றீங்க. அப்போ உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்திலிருந்து ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் வலுப்பெறும். தந்தை வழி, பாட்டன் வழி, முப்பாட்டன் வழி சொத்து சோகத்தினால யோகங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாகுன்றீங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வத்தின் அருளானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களோட படிக்கக்கூடிய மாணவ செல்வங்க குழந்தைகள் யாரும் இருக்காங்கன்னா படிப்பில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். படித்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஸ்கூல் காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அப்போ உங்களோட பூர்வ புண்ணியம் இந்த நேரத்தில் வலுப்பெறதுனால இந்த நேர காலங்களில் உங்கள் குலதெய்வ வழிபாடுகளை ஒரு முறை போய் வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கின்றீங்க. அதே போல் 7ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால 7ஆம் இடம் என்பது கலஸ்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்க. இப்போ கலஸ்திர ஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருன்றீங்க. அப்போ திருமணத்துக்கு வெகு நாட்களாக காத்துட்ருக்கேன் சார், எனக்கு திருமணம் நடக்கலை, திருமணம் நடக்குமா நடக்காதுன்ற கேள்விக்குறியில் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்மாக இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட சுயஜாதத்தில் ஏதாவது மிகப்பெரிய தோஷங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் கன்ஃபார்மாக இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நிரந்தரமான திருமண அமைப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இதனால் வரலும் கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்த நபர்கள் இந்த நேரத்தில் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் உருவாகும். கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு அந்நிய உறவுகள் பலப்படுறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்களானது உதயமாகுது அப்படின்றீங்க. அடுத்தது 9ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவானோட பார்வை கிடைக்கிறதுனால அது 9ஆம் இடத்துல சனி பகவான் என்று குருவால் பார்க்கப்படுறதுனால தந்தை வழி சொத்து சோகத்தினால ஆதாயங்கள்,
எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், செய்தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், பல நாள் பிரச்சனைகளுக்கு இந்த நேரத்தில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். செய்தொழிலில் பார்த்திங்கன்னா வேலையே இல்லைன்னு இருந்த நபர்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உட்காந்து வேலை செய்கிறதுக்கு நேரம்பத்திலேயே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். கடன்கள் பல கோடி ரூபா கடன் இருக்கே சார், கோடி எங்கேருந்து தான் எனக்கு இந்த அளவுக்கு கடன் வந்ததுன்னு தெரியல, கடந்த 3 வருஷ காலத்தில் பெரிய கடன்கள் வந்துருச்சு, வயதுக்கு தகுந்த மாதிரி கடன் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உண்மையாலுமே இந்த நேர காலகட்டத்தில் உழைப்பை நம்புனீங்க அப்படின்னாக்கா அடுத்த 3 வருட காலம் இதே சனி பகவான் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கார். கடனை பற்றி அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கடன் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பெரிய உத்தியோகத்தில் ஒரு கோடீஸ்வரராக இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த கோடி ரூபாயில் கடன் இருக்குன்றிருவீங்க. அன்னைக்கு உழைச்சி அன்னைக்கு சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கடன் இருக்குன்றிருவீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் நல்ல உழைப்பு கிடைக்கும், உழைப்பின் மூலியமாக ஆதாயங்கள் கிடைக்கும், அதை வச்சு கொஞ்சம் கடனை அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றிருவீங்க. அப்போ 9ஆம் இடம் என்பது பாகிஸ்தானால இந்த நேரத்தில் அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் வாங்கி வீடு மனைவாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது. இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வத்தின் அருளோடு இந்த நேரத்தில் முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருவீங்க. அதே போல் 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது கொஞ்சம் அந்த வாக்கு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், மற்ற விதத்துலாம் ஒன்றும் கிடையாது. அதே போல் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நேரத்துக்கு நேரம் மட்டும் இந்த கடகராசி என்பவர்கள் நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டுக்குங்க, இல்லைன்னா அடிவேரி சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது மட்டும் தான் உங்களுக்கு உடல் ரீதியான அடிவேரி சார்ந்த பிரச்சனைகள் வரும். பேசக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கோபமும் இல்லாமல் அமைதியாக பார்த்து பேசுனீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவீங்க. மற்ற விதத்தில் பார்த்தோம்னாக்கா இந்த குரு பயிற்சியானது கடகராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த பயிற்சியாக தான் இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எத்தகையோட பலாபலன்கள் நிறைந்த ஒரு குரு பெயர்ச்சியாக அடுத்த 13 மாதங்கள் ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் வரக்கூடிய அந்த குருவின் சஞ்சாரம் எத்தகைய ஒரு பலாபலன்களாக இருக்க போது கடகராசிக்குங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகமும் ஒரு இடத்துல அப்படி இருக்கும் பொழுது நட்பு, பகை, நீச்சம், உச்சம், அந்த ஒளி தத்துவ பிரகாரம் ஒரு கிரகம் ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு பாதிப்பையும் எந்த மாதிரி ஒரு சாதகமான ஒரு அமைப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த ஜோதிட ஒரு சாஸ்திரமாகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த விதத்துலையும் மூட நம்பிக்கை மாற ஒரு பரிகாரங்கள் அது மாதிரிலாம் போகாமல் ஒரு கிரகம் ஒரு மாதிரி அமைப்பில் இருந்தால் என்ன ஒரு தாக்கத்தை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். பாருங்க, கடகராசிக்கு இதுவரை குரு 12ஆம் இடத்திலிருந்து சில விஷயங்கள் நல்லதாகவும் சில விஷயங்கள் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாகவும் நடந்து கொண்டிருந்தது. எப்படின்னா 12ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா சுப விரயங்களும் நிறையா செய்வோம். சுப விரயங்கள் நிறையா செய்கிறோம்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்கம் வருமானம் இல்லாமல் விரயங்கள் செய்ய முடியாது. அப்படிங்கன்னா வருமானமும் இருந்தது ஒரு பக்கம், 2025 ஜூன் மாதத்திலிருந்து மே மாதம் வரை வருமானமும் ஒரு பக்கம் வந்தது. அதே மாதிரி செலவுகளும் போய்கொண்டிருந்ததுங்கிறது சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இப்போ குரு ராசிக்குள்ள வரும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் குறையும். நம்ம எந்த மாதிரி ஒரு விஷயத்துல அதிகமாக நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோமோ அந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரும். தேவையற்ற செலவுகள் அதிகமாக தீர்க்கமாக யோசிக்காமல் சில விஷயங்கள் செய்து அதனால விரயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கிறது, இஎம்ஐ என்ன இன்ட்ரெஸ்ட்ல போயிட்டு இருக்குன்னு கூட தெரியாம இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறது, அது மாதிரி பல விஷயங்கள் ஏதோ ஒரு டைம்ல ஆரம்பிச்சது நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு உச்ச குருவாக ராசிக்குள்ள வரும் பொழுது நமக்கு பல்ப் எரிஞ்சிரும். எது மாதிரி எரிஞ்சிரும்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சு தேவையற்ற செலவுகளால் செய்து நம்ம உழைப்பையே நாமளே வீணாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு தெளிவு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லா வயதினரும் ஆகிய கடகராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும். இப்போ நம்ம மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை சம்பவத்தில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை டீல் பண்ணுறதுக்கு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு தெளிவில்லாமல் நம்ம போராடி கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் 2025 ஜூன் மாதத்திலிருந்து மே 2026 வரைக்கும் இந்த 10-11 மாதங்கள் நாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. ஃபினான்ஷியலாகவும் சரி, உறவுகளாலும் சரி,
வேலை தொழில்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செய்கிறோம், நிறைய அலையிறோம், நிறைய ட்ராவல் பண்ணுறோமே ஒழிய பெரிய பிரயோஜனம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தன் வீடாகிய 6ஆம் வீட்டுக்கே கனெக்ட் ஆகி கடன், வம்பு வழக்குகள், தேவையில்லாத உறவுகளில் வந்து ஒரு அந்யோன்ய குறைவு, அது மாதிரி விஷயங்கள் போய்கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போன வருஷம் நாம் போட்ட எஃபோர்ட்டுக்கு, போன வருஷம் நாம் செஞ்ச சுப செலவுகளுக்கு எல்லாமே ஒரு பெனிஃபிட், ப்ராஃபிட், வரவு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக கடகராசிக்கு வருது. எப்பவுமே ராசிக்குள்ள குரு வந்து அது உச்ச குருவாக வரும்பொழுது நிறைய பேர் ராசிக்குள்ள குரு வரக்கூடாதுன்னு தவறான சில கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஆனால் குருங்கிறவர் சுப கிரகம், கடகராசிக்கு யோகஸ்தானாதிபதி, அதாவது ராஜயோகாதிபதியாகவும் வருகிறார், சுபகிரகமாகவும் வரும்பொழுது இரட்டிப்பான நல்ல எண்ணங்கள், நல்ல தெளிவான முயற்சிகள், தெளிவான திட்டங்கள், அது மாதிரி நம்ம செயல்பட்டு இதுவரை நம்ம தேவையற்ற சில விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடியே சில தப்பாக அபத்தமாக பண்ணிட்டு இருப்போம், அது நமக்கு தெரியாது. அதனால் இந்த விஷயத்தை சிம்பிளாக இப்படி சால்வ் பண்ணலாமே அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு தோணும். ஸோ அது மாதிரியான சில வாழ்க்கை மாற்றங்கள், செயல் மாற்றங்கள், முயற்சி மாற்றங்கள் எல்லாம் செய்து அது மூலமாக நல்ல ஒரு மனநிலை, நல்ல ஒரு உடல்நிலை, நல்ல ஒரு பேர் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் குடும்பத்தினர் உள்ள குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கொலீக்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலேயே கொஞ்சம் நல்லுறவு பேணிச்சு இந்த குச்சகுருவின் பார்வை 7ஆம் இடத்துல விழுகும் பொழுது நம்மளுடைய சோஷியல் லைஃப் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டேட்டஸ் இன் த சொசைட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். பீப்புள் வில் ஸ்டார்ட் ரெகக்னைசிங் யூ. உங்களை இப்போ தான் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஓ இவரா இந்த அளவுக்கு வந்துட்டாரா, ஓஹோ ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு போல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா யூ வில் பி டோட்டலி இன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் செல்ஃப். இது மாதிரி 2025 2026 மே மாதம் வரைக்கும் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ காலகட்டாயம் ஓடிட்டு இருக்கேன், ஒன்று செய்கிறேன், அன்னன்னைக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நான் செஞ்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு இப்போ நல்லாவே ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அது மூலமாக வாழ்க்கையில் ஒரு அனுகூலமான ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்கள்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் அவதிப்பட்டு இருந்தவர்களுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன், நல்ல அமைதியான ஒரு மனசு, நம்ம என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த படிப்பு நமக்கு ஒத்து வரும், அது மாதிரி நல்லாவே வளைஞ்சு உட்காந்து சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கு இந்த கடகராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறது நம்ம நல்ல விஷயமாக இருக்கிறது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதலாம்னு நினைக்கிறவங்க இப்போ அதை கிளியர் பண்ணுனா நல்ல போஸ்டிங் கிடைக்கும், ஆனால் நம்ம கிளியர் பண்ண முடியாமல் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி வேலையில் ப்ரமோஷன், வேலையில் நல்ல மாற்றம், தொழிலில் அபிவிருத்தி, பார்ட்னர்ஸ்குள்ளே கொஞ்சம் நல்ல உறவு கொண்டாடக்கூடிய, நல்ல உறவு பேணக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே கொடுக்க வல்லதாக இந்த கடகராசிக்கு உச்ச குரு வருவது அருமையான விஷயம். 9ஆம் இடத்துல இருந்து சனி இருந்து தகப்பனார் சைட்லேருந்து நமக்கு பெரிய சப்போர்ட் இல்லாமல் போகிறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். அது மாதிரி வாழ்க்கை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேட்சப், அப்பாவோட தகப்பனார் வழியில் வரக்கூடிய அமைப்புலேயும் ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. குரு சனியை பார்க்குறார் 9ஆம் இடத்தை. அதே சமயத்தில் 5ஆம் இடம் குழந்தைகள்னால பெரிய ஒரு ஒரு நற்செய்தியோ ஒரு நல்ல ஒரு அமைப்பு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறவுக்கு குழந்தைகள் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டாங்க, குழந்தைங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், குழந்தைகளுக்கு நல்ல காலேஜ் கிடச்சிருச்சு, குழந்தைங்களுக்கு வந்து நல்ல இடத்துல இப்போ அவங்க இருக்காங்கங்கிறதுனால ஒரு நற்செய்தி, ஒரு நல்ல ஒரு ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை செல்வம் மூலமாகவும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது இந்த ராசிக்குள்ளேயே உச்ச குருவாக வந்து 13 மாதங்கள் வழிநடத்தக்கூடிய இந்த குரு பயிற்சி நல்ல அமைப்பு. இதில் பாருங்க, நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் சிம்மத்துக்கு போய் 2ஆம் இடத்துக்கு அதிவக்ரமாக போறார். அதுவும் பாருங்க வருமானத்துக்கு, குடும்பத்துக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் பண்ணிக்கிறதுக்கு நல்லாவே வந்து சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். சில வெளி மாநிலம், வெளிநாடு டிராவலிங் கொடுக்கும் இந்த இயர் எண்டில், அதுவும் கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்பு இருக்குது. பண விஷயங்கள் கொஞ்சம் புலக்காட்டங்கள் முதலோட கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ ஈவன் அதிவக்ரமாக 2ஆம் இடத்துக்கு போய் நட்பு வீட்டுக்கு போகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான். ஸோ ஓவராலாக ஒரு அருமையான ஒரு குரு பயிற்சியாக கடகராசிக்காரர்கள் இருக்குது. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, லக்னம் என்ன, நீங்கள்
ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா பார்த்து இன்னுமே துல்லியமான பலன்கள் தசாபுக்திகள் அடிப்படையிலையும் உங்கள் லக்ன அடிப்படையிலையும் நாம் பேசின இந்த கோச்சார குரு பயிற்சி அடிப்படையிலையும் கடகராசிக்கு இன்னுமே நல்ல ஒரு துல்லியமான பலன்கள் தெரிந்து அது மூலமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக பலன் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்ற எதிர்நீச்சல்கள் போடாமல் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்கள் 2026. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? பொதுவாகவே ஒவ்வொரு மனிதரும் சரி, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும், குரு மட்டும் நல்லா இல்லை கெட்டு போயிட்டாருன்னா நிச்சயமாக அரசன் கூட ஆண்டி ஆயிடுவார். அதே குரு நல்லா இருந்துட்டா அதாவதுன்றது ஆண்டி கூட அரசனாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கிரகம் குரு. அந்த குரு தான் உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு வராரு. அதுவும் உங்கள் ராசிக்கே வந்து உட்காராரு குரு. தனுசு ராசிக்கும் மேன ராசிக்கும் அதிபதி தான் குரு பகவான். குரு பகவான் வந்து கடகராசி உங்கள் ராசியில் வந்து உச்சம் அடைவார். மகர ராசியில் போய் நீச்சம் அடைவார். உச்சமனா என்ன, நீச்சமனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம். அதாவது ஒரு கிரகன்றது இயல்பாக 100 டிகிரியில் இருக்கும். அந்த 100 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் உச்சம் அடையும் போது 200 டிகிரிக்கு போய் அவர் ரொம்ப சூப்பராக வேலை செய்வார், நல்லது பண்ணுவார். நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அந்த கிரகம் வந்து செயல் இழந்துருவார், சுத்தமாகவே டவுன் ஆகிடுவார், வேலை செய்ய மாட்டார். அப்போ குரு பகவான் இந்த 12 கட்டத்தில் மேசம் முதல் மேன ராசி வரை உச்சமடைகிற ஒரே ஒரு ராசி எதுன்னா அது உங்கள் ராசி தான். எப்பயுமே குரு வந்து உங்கள் ராசியில் வந்து உட்காந்தாருன்னா உச்சம் அடைஞ்சிருவார். உச்சம்ன்றது அதிர்ஷ்டம். எப்பயுமே மற்ற கிரகங்கள் எடுத்துக்கோங்க, பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார். இப்போ செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4, 7, 8 இந்த 3 ராசிக்கு நல்லது பண்ணுவார். குரு பகவான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது 5, 7, 9 இந்த 3 வீட்டுக்கு நல்லது பண்ணுவார். ஆனால் குரு வந்து தன் உட்காந்த வீட்டுக்கு சேர்த்து நல்லது பண்ணுவார். குரு மட்டும்தான் அவர் வந்து பார்க்குற வீட்டுக்கு நல்லது பண்ணுவார், உட்காந்த வீட்டுக்கு நல்லது பண்ணுவார். சனியுடைய பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 10 அவர் அந்த 3 ராசிக்கு நல்லது பண்ணுவார். ராகு கேது 3, 7, 11 இந்த 3 ராசிக்கு நல்லது பண்ணுவார். அப்போ குரு வந்து உங்கள் ராசியில் உட்காராரு பார்த்தீங்களா? இந்த 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரை ஒரு வருஷம், அதாவது 24 நாட்கள் குரு பகவான் வந்து அதாவது உங்கள் ராசியில் இருந்து ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு நல்லது பண்ணுவார். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குரு பகவான் இடையில அதிசாரம் அப்படின்ற முறையில் ஒரு 44 நாள் கடகத்தில் உங்கள் ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சிம்ம ராசிக்கு போயிடுவார். சரிங்களா? அடுத்தது அதே சிம்ம ராசியில் ஒரு 44 நாள் வக்கரத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் மீண்டும் திரும்பி உங்கள் ராசிக்கே வந்துடுவார். வக்கரத்தோட திரும்பி உங்கள் ராசிக்கே வந்துடுவார். இது வந்து இப்படி வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு 100%, ஏன்னா கிரகம் வந்து குரு உங்கள் வீட்டில் உச்சம் அடைகிறார். அப்படி அடையும் போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு மனசில் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குறார், ஒரு திகிரித்து கொடுக்குறார், தன்னம்பிக்கை கொடுக்குறார். உங்களால் முடியும், முயற்சி பண்ணுங்க, அந்த எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக முயற்சி கொடுக்குறார். அதனால் எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி கடக ராசிக்கு ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போகுது. இதில் முதல்ல உங்களுக்கு என்ன நல்ல பவர் இருக்குது அப்படின்னா இந்த வருஷத்தில் சொந்த மண்ணில் உட்காரக்கூடிய பிராத்தம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. ரொம்ப வருஷமாக சொந்த வீடு கட்டணும் சார், சொந்த ஆல்ட்ரேஷன் பண்ணி உட்காரணும், புதுப்பிச்சு உட்காரணும், அசையா சொத்து வீடு இடம் வாங்கி கிரையம் பண்ணுறது, இந்த மாதிரி பூமி வாங்கிறது, இடம் வாங்கிறது, மொத்தத்தில் இந்த மாதிரி அசையா சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்ததுன்னா என்னால் அதை கனவாக்கவே முடியல, அதாவது கனவாக இருக்கிற விஷயம் நனவாக்க முடியலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
நிச்சயமாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் உங்களுக்கு சொந்த வீட்டில் உட்கார்ற பிராத்தம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் போகட்டு சார், எனக்கு அந்த உடல் கஷ்டம் தீருமா? மூட்டு வலி பிரச்சனை இருக்குது, எலும்பு தேய்மான் பிரச்சனை இருக்குது, போன் பிரச்சனை இருக்குது, அடிவயிறு பிரச்சனை இருக்குது, அதாவது கண் பார்வை சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஹெல்த்து பிரச்சனை இருக்குது சார், எனக்கு இதெல்லாம் சரியாகுமான்னு கேட்டால், அதாவது குரு பகவான் எப்போ உங்கள் ராசியில் வந்து உட்காராரோ அதிலிருந்து குரு பகவான் உங்களுக்கு இந்த ஹெல்த்து பிரச்சனை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிருவார். பயப்பட வேண்டாம். மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த படிப்பில் இருக்கிற தடைகள் எல்லாம் விலகும். படிக்கிற சார், மெமரி ஆகலை, படிச்சிட்ருக்கிறேன், என்னதான் படித்தாலும் அதாவது அதுக்கு தகுந்த பலன் இல்லை, படிப்பில் பெரும் மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அது போக இந்த காதல் விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா, சரியாகும். காதலர்களுக்கு உண்டான அதாவது நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதாவது பழக்க வழக்கங்கள் எல்லாமே பகையாயிடுச்சு சார், பிரிஞ்சிட்டோம், எங்களுக்குள்ளார நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது, யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, எங்களுக்குள்ளார நல்லா இருந்த வாழ்க்கை நாசமாக போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சொல்கிறேன் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. சரிங்களா? இந்த மாதிரி நேரத்தில் தான் கண்டிப்பாகவே நீங்கள் எப்படி சொல்கிறதுனா ஒரு பூஸ்டர் மாதிரி, அதாவது சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. என்ன பண்ணனா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும், எங்கே மிஸ் பண்ணோம், எங்கே தவறு விட்டோம், அது என்ன நமக்கு பலன்களை கொடுக்க போகுது, அதை சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் வரும்போது அதாவது பிள்ளைங்களுடைய படிப்பு, அவங்களுடைய திருமண வாழ்க்கை, அவங்களுடைய புத்திர செல்வங்களுக்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்கள் டைம் அவங்களுக்கு நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சத்துக்கு வராரு பார்த்தீங்களா, அப்படி வரக்கூடிய நேரம் கண்டிப்பாக இந்த அசையா சொத்துக்கள் மட்டும் கிடையாது, இந்த வாகனம் இருக்குது பார்த்தீங்களா, மோட்டார் லைன் சூப்பராக இருக்கும். நீங்கள் மோட்டார் லைனில் வேலை செய்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், புதுப்பிக்கணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, அது இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. ரொம்ப வருஷமாக நினச்சேன் சார் எனக்கு நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் அந்த பிராத்தம் கண்டிப்பாக உண்டு. புரியுதுங்களா? அது போக இந்த வருஷத்தில் அந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்ச வாட்டி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அதாவது என்ன அப்படின்னா பொறுமையாக சிந்திச்சு செயல்படுங்க. எப்பயுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா அதாவது வேகத்தை விட விவேகம் அதிகம்னு சொல்லுவாங்க, விவேகத்தை யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை பார்க்கலாம். அது போக சந்திரன் அப்படின்னா திருப்பதி, திருப்பதியிலே கீழ் திருப்பதி, அதனால் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய அலர்மேல் மங்கை கீழ் திருப்பதியில் இருக்குது, தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வாங்க, திருப்பம் நடக்கும். இந்த மாதிரி போயிட்டு வர்றதுனால நிச்சயமாக உங்களுக்கு, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது, புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும், திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுப்பாரு, மெயினாக தொழில் ரீதியாக அலைச்சலாக இருக்கிறவங்களுக்கு, வேலை பறிபோனவங்களுக்கு, வேலையில் ப்ரெஷர் டென்ஷன் மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இந்த உடைய குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பொதுவாக எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச உங்களோட குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை ஒரு தடவை அதாவது சாமி கும்பிட்டுட்டு அந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பிங்க, அது உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். சரிங்களா? அது போக நான் என்ன கேட்குறேன்னா, உங்களோட மனைவி பற்றியோ, அப்பா அம்மாவை பற்றியோ, பிள்ளைங்களை பற்றியோ, இல்லை உங்களோட கணவன் பற்றியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மன அழுத்தம் குழப்பம் இருந்ததுன்னா யோசிக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு கடகராசியில் வந்து குரு உட்காரும்போது அற்புதமான வாய்ப்பை கொடுக்குறாரு. பொதுவாக இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு யோசிக்கணும். யோசிங்க. அதாவது நம்ம வந்து பொது பலனாக கேட்குறத விட இண்டிவிஜுவலாக நம்ம ஜாதகத்தில் எப்படி போனால் நல்லாயிருக்கும், எது செஞ்சால் கை கொடுக்கும் சிந்திங்க. அப்போ நம்ம ஜாதகத்தில், ஏன்னா நம்மளுடைய தலையெழுத்தே ஜாதகம் தான், நம்ம ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக தலையெழுத்து நல்லா இருக்கணும். அந்த தலையெழுத்து இப்போ குரு உங்கள் ராசியில் வந்து உட்கார்றதுனால நிச்சயமாக அது மாறப்போகுது. அதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி. நாம் காண இருப்பது கடகம். இந்த குரு பயிற்சியில் கடகத்துக்கு கண்டிப்பாக ஒரு சவால்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சவால் விடுற அளவுக்கு தூக்கு போடாத குறையாதான் இருந்திருக்கும். அதனால தான் அங்கே சவால் என்ற வார்த்தைக்குள்ளேயே தான் வாசல் என்ற வார்த்தையும் மறைந்திருக்கிறதுங்க. சவால் தான் வெற்றிக்கு உரிய வாசல், சவால் தான் விவேகத்துக்கு உரிய வாசல்.
சவால் தான் நம் முன்னேற்றத்துக்கு இருக்கக்கூடிய வாசல். சவால் தான் ஒரு மனிதனை திடமாக ஆக்கக்கூடிய வாசல். எது விலகிய போதும், எதையெல்லாம் இழந்த போதும் தேங்கிடாமல் நகர்தல் முக்கியம் என்பதை உணர்ந்த பக்குவத்தையும், தாய் நாட்டையும், தாய் பற்றையும், இந்திய திருநாட்டையும் பற்றையும் அடிப்படையே இரத்தத்தோட கலக்கக்கூடிய பாசத்துக்கு மோசமானவங்க நீங்க தான். பாசம்னா என்ன என்பதை நிரூபிக்கக்கூடியவங்க நீங்க தான். அப்படிப்பட்ட கடக ராசிக்கு கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி உங்க வீட்டில் தான் இருக்கிறார். உங்க வீட்டில் இருக்கிறார். ஜென்ம குருவா இருக்கிறார். உச்சம் பெற்று இருக்கிறார். அப்போ சிறப்பாகத்தான் இருக்கணும். அதுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. சிறப்பாகத்தான் இருப்பீங்க. ஏன்னா கடகம்ங்கிறது குருனுடைய, கடக ராசிக்கு குரு 6வது வீடு. 6க்கு 9க்கு உரியவர் குரு உங்கள் வீட்டில் உச்சம் பெறுகிறார். உங்கள் வீடு மட்டுமல்ல, அது சந்திரனுக்கு நட்பு கிரகம். அது மட்டுமல்ல, 6க்கு 9க்குரிய பாக்கியத்துக்குரியவர். அப்போ பாக்கியத்துக்குரிய உச்சம் பெறும்போது மிக அற்புதமான ஒரு நன்மையை எப்போதும் கொடுத்து கொண்டிருப்பார். அதனால குரு பார்த்தா தான் கோடி லாபம். குரு பார்த்தா தான் கோடி லாபங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டாம். குரு எப்போதும் உங்கள் வீட்டில் இருந்தாலும் பார்க்கறது மாதிரி தான் அர்த்தம். அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சியில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த குரு பயிற்சி சிம்மத்துக்கு அடுத்து வக்கரத்துக்கு போகிறாருன்னா, அப்போ உங்கள் ராசிலேருந்து 2வது வீடு சிம்மத்துக்கு போகிறாரு. அப்படி இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இதுவரை நாளாக மிதுனத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நேயர்கள் தெரியும். ராசிக்கு 2ஆம் இடம் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறது மாதிரி, அப்போ 2ஆம் இடத்துல குரு இருந்தால் உங்கள் ராசிக்கு 2 இருக்கும்போது உங்களை விட மாட்டார். அப்போ சிம்ம குருவும் கடக குருவும் குட் ரிலேட்டிவிட்டியாக தான் உங்களுக்கு இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சிம்ம குருவும் கடக குருவும் அந்த வகையிலே குரு பயிற்சியில் நீங்கள் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மீடியாக்கள் சரி, கற்பனை வளம் சரி, வெளிநாடும் சரி, நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் சரி, காய்கறிகள், வெஜிடபிள்ஸு, சித்த வைத்தியம், மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, சித்த வைத்தியத்தில் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு முழுக்க வெளிநாடு, கற்பனையில் மிதப்பது, நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், மீனாக இருந்தாலும் சரி, கருவாடாக இருந்தாலும் சரி, எந்த விதமான தொழிலையும் உச்சத்தில் கொண்டு போகக்கூடிய நேரம் உங்களுக்கு கடகத்திற்கு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சனி பயிற்சியிலிருந்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள், நீங்கள் பட்ட இன்னல், நீங்கள் பட்ட துன்பம், துயரம் எல்லாத்தையும் கடந்து போயிட்டு. அப்போ வெளிநாடு நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், கடகத்துக்கு நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் உண்டுங்க. அதில் எந்த விதமான பிரச்சனை இல்லை. நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட துன்பம், நீங்கள் பட்ட இன்னல் எல்லாமே காலம் கடந்து விட்டது. காலம் கடந்து கசப்பானது போய் இப்போ கனிந்த காலமாக மாறுது. அதனால தான் சொல்லுவாங்க சனி பயிற்சியில் கடகராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ அந்த வகையில் கடகத்திற்கு மிக நல்ல நேரம் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. 5ஆம் இடத்தை விருச்சகம் 5ஆம் பார்வை பார்க்குறார். ஏன்னா 5ஆம் இடத்தை அங்கேருந்து 5ஆம் பார்வை பார்க்குறார். நட்பு கிரகம் செவ்வாயை பார்க்குறார். அப்போ குழந்தை பாக்கியம், குலதெய்வம் வழிபாடு, பூர்வ புண்ணியம், எல்லா படிப்பு விஷயம், எல்லா கலைகள் எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெறுவது, எல்லா நுணுக்களும் பெறுவது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 7ஆம் இடத்த மகரம் 7ஆம் பார்வை பார்க்குறாரு. 7ஆம் இடம் கடகத்திலேருந்து 7ஆம் இடம் மகரத்தை பார்க்குறாரு. அப்போ மகரத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக 7ஆம் இடத்தை பார்க்கும்போது இதுவரையில் மகர ராசிக்கு திருமணம் நடந்துட்டு வருது. ஓரளவுக்கு நானே பண்ணி வச்சுருக்கிறோம். நிறைய இடத்துலலாம் கரூர், வெள்ளை அது என்னது வெள்ளை வேடா, ஐயோ மறந்து வச்சு பார்த்தீங்களா, அந்த கரூர் பக்கத்தில் இருக்கிற ஊர் இன்னொரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறோம். மகர ராசிக்காரவங்க நிறைய பேர்த்துக்கு இப்போ தான் மாங்கல்ய பலம் கூடி வருது என்பதை பணிவோடு உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இந்த குரு பயிற்சி இன்னும் உற்சாகத்தை கொடுக்கும் என்பதை சொல்ல வரேன். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா 7லேருந்து கடகத்திலேருந்து என்ன பொருத்தம் பார்க்கும்போது கடகராசி மகர ராசி மிக மிக கவனமாக பார்க்கணும். பொருத்தம் பார்க்கும்போது கடகராசிக்கும் மகர ராசிக்கும் மிக மிக கவனமாக பார்க்கணும் என்பதில் மாற்றுக்கருத்தில். ஏன்னா கடகத்திற்குள்ள இருக்கக்கூடிய அவிட்டமும் கடகத்தில் இருக்கக்கூடிய
பூசமும் மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்டமும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மகரத்தில் இருக்கக்கூடிய திருவோணம், மகரத்தில் இருக்க திருவோணம், அவிட்டம், ஆயில்யம், திருவோணம், பூசம் எந்த ஜென்மத்திலையும் சேர்க்கக்கூடாது. எல்லாருமே சேர்ப்பாங்க. ஐயா பணிவோடு தெரிவிக்கிறேன், அது வேண்டவே வேண்டாம். அது எங்கேயும் வம்பு வழக்கில் போய் முடியும் என்பதில் உங்களுக்கு பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். அதனால் அதை மறக்காதீங்க, அது வேண்டாம். அடுத்தது வந்து 7ஆம் இடத்தை 7ஆம் பேர், 9ஆம் இடத்தை 9 மீனம். பாருங்கள், கடகத்திலிருந்து கடகம் ஜலராசிலேருந்து இங்கே ஒரு ஜலத்தை பார்க்குறாரு 5ஆம் பார்வையா. 7 வந்து பூமியை பார்க்குறாரு நிலராசி. அதுக்கடுத்து பாருங்கள் ஜலராசி தான் மீனத்தை பார்க்குறாரு. அப்போ மீனத்தில் என்ன ஓடிட்டு இருக்குது? இப்போ 7.5 ஓடிட்டு இருக்குது. அப்போ மீனத்தில் 7.5 வரும்போது இந்த குறிப்பு ஏற்கனவே குரு பயிற்சியில் மீனத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்பு தன்மை கம்மி, மீனத்தில் ஜென்மத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்பு தன்மை கம்மி. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக குரு பயிற்சி 9ஆம் பார்வை பார்க்கும்போது தகப்பனுடைய சொத்து பாக்கியத்துக்கு வரக்கூடியது எங்கெங்கே இருக்குதோ நம்ம கொடுக்க வேண்டிய சொத்துக்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். தேடி வருன்னா கஷ்டப்பட்டு கோர்ட்டில் போய் ஜெயிச்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டு கோர்ட்டில் போய் பழக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து லாபத்தை கொடுக்கக்கூடியது, இப்போ அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் இந்த குரு பயிற்சி வரும்போது உங்களுக்கு எல்லாமே கொடுத்து சேர்ந்து வரக்கூடிய நேரம். குரு பொருளாதாரத்தை வந்து என்றைக்குமே பின்தங்கி கொடுக்க மாட்டார். அப்போ குரு வந்து கண்டிப்பாக அதை கொடுக்கத்தான் செய்வார். அதனால தான் உங்களுக்கு குரு கண்டிப்பாக 5ஆம் இடத்துக்கு 5, 7ஆம் இடத்துக்கு 7, 9ஆம் இடத்துக்கு 9ஆம் பார்க்கும்போது மிக சிறப்பான ஆண்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. புனர்பூசம், பூசம், ஆயில்யம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம் அதே மாதிரி வழிபாடு, புனர்பூசத்துக்கு குரு வழிபாடு, பூசத்துக்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது பழனி சென்று பாருங்கள். கண்டிப்பாக பழனிக்கு சென்று வாருங்கள். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் போனாலும் சரி, இல்லை சென்னையில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் போனாலும் சரி, இல்லை வாராகி அம்மன் இருக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. தஞ்சாவூர் இருக்குது, காசி இருக்குது, பலூர் அரக்கோணம் பக்கத்தில் பலூர் இருக்குது, சைதாப்பேட்டில் கோர்ட்டுக்கும் பக்கத்தில் ஒரு வாராகி இருக்காங்க, இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. இந்த வாராகி அம்மனுக்கு இலுப்பெண்ணெய் போட்டு இலுப்பெண்ணெயில் போய் பூசணி தேங்காயை உடைச்சி அதில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுங்க. கண்டிப்பாக எலுமிச்சை மரத்தில் தீபம் ஏற்றாதீங்க, விளக்கு போடாதீங்க, இலுப்பெண்ணெய் போடுங்க. உங்களுக்கு இலுப்ப எண்ணெய் மிக அளப்பெரிய சத்துருக்களை எடுக்கும். சத்துருக்களை எடுக்கக்கூடியது இலுப்பெண்ணெய். அதை மாற்று கண்டிப்பாக அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஜென்ம குருவாக கடகத்தில் இருந்தாலும் மிக அதிகப்படியான நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.